இப்போ இங்கே அம்மையார் குப்பன்ற ஒரு பெரிய 9,000 பேர் இருக்காங்க. 9,000 பேர் இருக்கிற குடும்பத்தில் சுத்தி மாற்று சமுதாயம், அந்த உள்ள மட்டும் நம்ம தான். அதில் மிகப்பெரிய கலவரம். அந்த கலவரத்தில் தெரிஞ்ச உடனே நாங்கள் 100-150 வண்டிகளில் எடுத்துட்டு போய் ஒரு நாள் முழுதும் அங்கே உட்காந்து அதை சரி பண்ணி அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி அதை முறைப்படுத்திட்டு தான் நாம் வெளியே வந்தோம். இது போன்று எங்கே சோதனை வந்தாலும் எங்கே ஆபத்து வந்தாலும் இந்த சண்முகம் ஓடோடி வந்து நிற்பான் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் உறுதி கூறேன். அதே போல் வெண்ணந்தூரில் பாவடி பிரச்சனைக்கு ஒரு 4 மணி நேரத்தில் காரில் நான் போய் நின்னேன், ஒரு 50 காரோடு. இது போன்று சமுதாயத்திற்கு பாதிப்பு வந்தால் அதை நிச்சயமாக முன்னின்று நடத்துவதற்கு இந்த ஏசி சண்முகம் தயங்க மாட்டான் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதி கூறி கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல் அடுத்து உட்காருங்க. அடுத்து ஒரு இல்லை தயவுசெய்து உட்காருங்க, முடிஞ்சவனே பேசலாம். முதல் அத்தியாயம் முதல் உலக போர்னு நம்ம சுரேஷ் சொன்னார்ல, முதல் உலக போர் போல 999 26 வருஷம் நம் பிடிச்சின்னு இருக்கிறோம். என்ன கூட இருந்தவன் என்னுடைய நண்பன் மத்திய அமைச்சராக ஆயிட்டான். கலைஞர் கூப்பிட்டு மத்திய அமைச்சர் தரேன் வந்துருன்னாரு, போயிட்டாரு. என்ன கூப்பிட்டாங்க, நான் ஒரு சொன்னேன், நான் சாகும்போது கூட முதலியார் கொடி போட்டு தான் சாகணும். அதான் அமைச்சர் பதவிக்காகவோ ஒரு எம்பி எம்எல்ஏ பதவிக்காக இந்த ஏசி சண்முகம் இல்லைன்றது மாதிரி. ஏசிஎஸ்ன்னா தமிழ்நாடு பூரா தெரியும். அதுபோல் இந்த அனைத்து உலக இன்னும் போடுறோம். இப்போது அதுக்கு அடுத்தது அனைத்து உலகம் நம்ம மலேசியா முதலியார் சங்கம் வந்திருக்காங்க. கோலாலம்பூரில் நான் அந்த நேரத்தில் நம்ம சார்பாக ஒரு பாராட்டு தெரிவிக்கணும்னு, இந்திய பணத்தில் 15 கோடி ரூபாய் வச்சுங்கிறாங்க. வட்டி இல்லாத கடன் நம்ம சமுதாய சொந்தங்களுக்கு படிப்புக்கு தராங்க இலவசமா, வட்டி இல்லாத கடன். அதுபோல பினாங்கு சங்கம், அதுபோல மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் தமிழ் முதலியார் சங்கம், இதுபோல உலக அளவில் ஒரு 7 சங்கத்துக்கு நான் போயிருக்கேன். அடுத்து இங்கே செகந்தராபாத் சங்கத்திலிருந்து, நம்முடைய ஹைதராபாத் சங்கத்திலிருந்து, கேஜிஎஃப் சங்கத்திலிருந்து, நம்முடைய ராஜாஜி நகர் சங்கத்திலிருந்து, அல்சூர் சங்கத்திலிருந்து, சிமோகா சங்கத்திலிருந்து, இதுபோல் எங்கெல்லாம் முதலியார் அமைப்பு இருக்கோ கூப்பிட்றாங்களோ அதுக்கு நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். இன்னும் பல சங்கத்திற்கு நான் ஆண்டு விழாக்களில் 25,000 30,000 தரோம். ஏழை மாணவர்களுக்கு அல்லது ஊக்க மாணவர்களுக்கு கொடுக்குறோம். மொத்தத்தில் இந்த 26 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த சமுதாய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் கட்சியை ஆரம்பித்து விட்டுட்டு போயிட்டான், கலைச்சிட்டு போயிட்டான்ற ஒரு பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை நான் இன்னும் கேட்டால் அது பல சோதனைகள் அந்த இயக்கத்தை நடத்திங்கிறத மறந்துடாது. முதலியாரும் கட்சி ஆரம்பித்தாங்க, விட்டுட்டு ஓடிட்டாருப்பான்னு வந்துடக்கூடாது. அல்லது இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் நான் ஒரு பதவி வாங்கிடுவோம், ஒரு பெரிய பதவி வாங்கிட முடியும். அது வேண்டாம்ன்ற முடிவெடுத்து தான் இந்த காஞ்சி மாநாட்டில் கொடுத்தது, பெரிய அண்ணா அவருடைய ஊரில் கொடுத்த இந்த அமைப்பை கட்டி காக்கணும் தான் போராடிங்கிறோம்.